ஆனால் பிறர் குற்றத்தை என்ன செய்ய ஓப்பன் பண்ணிகிட்டே இருக்கக்கூடாது. சிலருக்குலாம் பெரிய ஒரு ஜாய் என்னன்னு கேட்டால் அடுத்த குற்றத்தை ஓப்பன் பண்ணி பேசுறது. பிறர் குற்றத்தை மூட வேண்டும். அவன் தான் சிநேகத்தை என்ன செய்கிறான்? நம்ம இதாக இருக்கீங்களே, நாடுகிறான். அல்லேலூயா. அன்பு என்ன செய்யும்? சகல பாவங்களையும் மூடும். ஓப்பன் பண்ணக்கூடாது. அது என்ன செய்யணும்? மூடும். யோசேப்பு தான் சிறந்த ஒரு உதாரணம். தன் சகோதரர்கள் செய்த குற்றங்களை மன்னித்தது மட்டுமல்ல, அவன் மறந்தும் போய்விட்டான். சபை எவ்வளோ குற்றம் செஞ்சாங்க, அவன் மன்னித்தான், மறந்தான். இன்னும் கொஞ்சம் அதிகமாக அவருக்கு அன்பு கூற ஆரம்பிச்சிட்டான். ஆமே பாருங்க, எவ்வளவு யோசேப்பு ஒரு பெரிய ஒரு அடையாளமாக, இயேசு கிறிஸ்துவுக்கு ஒரு முன்ன அடையாளமாக இருக்கிறான். இயேசு கிறிஸ்து எப்படி பாவங்களை மன்னிச்சு மறந்து நம்மளுக்கு அன்பு கூறுகிறாரோ அதே போல யோசேப்பு இருக்கிறார். சகோதரர்களை அன்பு கூறுகிறார். பாருங்க, யோசேப்பின் சகோதரர்கள் யோசேப்பிடத்திலே தானியங்களை கொள்ளும்படியாக வருகிறார்கள். யோசேப்புக்கு தெரிந்து விட்டது தன் சகோதரர்கள் வந்து விட்டார்கள் என்று. நான் சகோதரர்களுக்கு யோசேப்புன்னு தெரியல. அப்ப தன் சகோதரர்களுக்கு யோசேப்பு தன்னை வெளிப்படுத்தும் பொழுது அவன் எப்படி நடந்து கொள்கிறான் என்பதை நீங்கள் பாருங்கள். அதான் யோசேப்பு என்பதை தன் சகோதரர்களுக்கு வெளிப்படுத்துகிற பொழுது அவனால அடக்கி கொண்டு இருக்க முடியவில்லை. அன்பின் உச்சகட்டத்துக்கு போகிறான். அவன் அன்பு பொங்கி வழிகிறதுனாலே அவனால் என்ன செய்ய அடக்க முடியவில்லை. எல்லாத்தையும் அப்புறப்படுத்தி சத்தமிட்டு அழுதா. எப்படி அழுதா? யாருக்கும் தெரியாம மௌனமா அழுகல, சத்தமிட்டு அழுதா. 45:1 எடுத்து வாசிங்க. அப்பொழுது யோசேப்பு தன் அருகே நின்ற எல்லாருக்கும் முன்பாக தன்னை அடக்கி கொண்டிருக்க கூடாமல் யாவரையும் என்னை விட்டு வெளியே போக பண்ணுங்கள் என்று கட்டளையிட்டார். யோசேப்பு தன் சகோதரனுக்கு தன்னை வெளிப்படுத்துகையில் ஒருவரும் அவன் அருகில் நிற்கவில்லை. அவன் சத்தமிட்டு அழுதான். அதை எகிப்தியர் கேட்டார்கள், பார்வோனின் வீட்டாரும் கேட்டார்கள். ஏன் சத்தமிட்டு அழுகிறான்? அன்பினுடைய மிகுதி. அதாங்க அன்பு. அவனால ஒன்றும் முடியாதுங்கிறதுனால இல்லை, அவனால் எல்லாம் முடியும். அவன் அதிபதி, அவன் கட்டளையிட்டா போதும், எல்லாம் நடக்கும். ஆனால் அவன் அடக்கி கொண்டு இருக்க கூடாமல் சத்தமிட்டு அழுகிறான். அதை கண்பானங்களே யார் கேட்குறாங்க? ஏப்தியர் கேட்டார்கள், பார்வோன் வீட்டாரும் கேட்டார்கள். இவ்வளவு பாருங்க அன்பு என்ன செய்யறாங்க, வெளிப்படுத்துகிறார். தனக்கு சகோதரர்கள் யார்? தீமை செய்தவங்க, வருத்தப்படுத்தினவங்க, காயப்படுத்தினவங்க, அவங்க இடத்துல என்ன பண்றார்? யோசிப்பு அன்பு கொடுக்குறார். ஆமே